சாதியை ஒழிக்கிறோம்னு சொல்ற இந்த திராவிட அரசு இப்ப நாய்க்கர், ரெட்டியார் இவர்கள்லாம் வந்து இந்த இந்த சமூக சாதிகள் எல்லாம் திராவிட அரசியல்ல வந்து சாதி பேரா தெரியாதா? திராவிடர்களுக்கு தெரியாதா? மத்த தேவர், வன்னியர், கவுண்டர், நாடார், முதலியார் போன்றவர்கள் எல்லாம் சாதியை ஒழிக்கணும்னு சொல்ற இந்த அரசு இப்போ வேண்டுமென்றே ஜி.டி. நாயுடு என்று பெயர் வைப்பதற்கு காரணம் என்ன? அதுதான் இப்ப எங்களுக்கு இந்த சந்தேகத்தை வலுப்படுத்துது. இன்னும் குறிப்பா சொல்ல போனா ஜி.டி. நாயுடை பத்தி அவரு மிகப்பெரிய அளவுல சுதந்திர போராட்டத்திலேயோ இல்ல சமூக நீதி போராட்டங்களையோ வேற எந்த வகையான போராட்டங்களும் அவர் கலந்துகிட்டது இல்லை. அவர் வந்து ஏதோ அறிவியலாளர், அவர் வந்து சயின்டிஸ்ட் இப்ப இவங்க சொல்றாங்க. சயின்டிஸ்ட் சொல்றாங்கன்னா அவர் மேல ஏற்கனவே இந்த பகுதியில குறிப்பா இந்த பகுதியில நிறைய குற்றச்சாட்டுகள் வைப்பாங்க. அவரு இன்னும் சொல்ல போனா வெளிநாடுகள்ல இருந்து பென்சில் மூலமாக குறிப்பா என்னன்னு சொல்லுவாங்கன்னா மூலம் அந்த அந்த மூலத்தை வந்து எடுத்துட்டு வந்து இங்க வந்து அந்த கண்டுபிடிச்சதா கூட சிலர் சொல்லுவாங்க. இன்னொன்னு அரசுக்கு இணையா வந்து அவர் வந்து ரூபாய் நோட்டுகளை தயாரித்தாருங்கிற ஒரு குற்றச்சாட்டு கூட பரவலா இந்த பகுதியில பேசிக்குவாங்க. அப்படி இருக்கிறப்ப அவர் பேரை வைப்பது என்பது முரண்பாடானதுதான். நம்ம வந்து அந்த சமூக தலைவர்கள் பேர் யாராவது வச்சிருந்தா கூட அதை வந்து நம்ம யோசிக்க போறதில்லை. இப்படிப்பட்டவருக்கு வைப்பது என்பது இது ஏதோ ஒரு ஓட்டு அரசியலுக்காக